சரி நான் வழக்கம் போல கேரக்டர் பேசி விட்டேன். என்ன நியூட்டன், நான் பொம்மலாட்டம் கத்துக்கிட்டீங்க, இன்னைக்கு நிகழ்ச்சி போலாமா? ஐயா நான் ரெடியா இருக்கேன். என் மண்டை ஃபுல்லா தான் இருக்கு. எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறேன்னு ரொம்ப எனக்கு பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு ஐயா. பரவாயில்லையே, தயாராகிட்டீங்க. எஸ். எப்பவுமே ஒரு கலைஞனுக்கு வந்து தன்னுடைய நிகழ்ச்சியை மக்கள் மத்தியில் நடத்தி காட்டுறதுலதான் பெரும் மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா 48 வருஷமா நான் நிகழ்ச்சி நடத்தினாலும் இன்னைக்கு மக்கள் முன்னாடி போய் நிகழ்ச்சி நடத்துறேன்னா அது மகிழ்ச்சி தனி சந்தோஷம் இல்ல? ஆமா, இன்று புதிதாக பிறந்தோம்ன்ற கதை தான். நியூட்டன், வாழ்த்துக்கள். சிறப்பா நிகழ்ச்சி நம்ம செய்து காட்டுவோம். கண்டிப்பா மக்கள் பார்த்து மகிழ்ச்சி அடையட்டும். ஷூர். சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ஒன்று சேருவோம், சிரித்து பேசி மகிழ்ச்சியாக ஆடி பாடுவோம். சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ஒன்று சேருவோம், சிரித்து பேசி மகிழ்ச்சியாக ஆடி பாடுவோம். வண்ண வண்ண பூக்கள் பூக்கும் தோட்டம் போலவே, வண்ண வண்ண பூக்கள் பூக்கும் தோட்டம் போலவே, ஒன்று கூடி ஒற்றுமையாய் ஆட்டம் போடுவோம், ஒன்று கூடி ஒற்றுமையாய் ஆட்டம் போடுவோம். மாலா, 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 உன்னை எங்கெல்லாம் தேடுது? உடம்பு சரியில்லாத உங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஐயோ, அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? பயப்படாத, அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. என்கிட்ட பைக் இருக்கு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சீக்கிரமா போலாம் வாங்க மாமா. வா வா வா. அமுதா, பாவண்டி மாலா, அவளுக்கு அப்பா இல்ல, அம்மாவுக்கும் ரொம்ப நாளா உடம்பு சரியில்லை. என்ன செய்வாளோ தெரியல. கவலைப்படாத மீனா, மாலாவோட பாட்டி இருக்காங்க. அவங்க தான் மாலாவையும் அவங்க அம்மாவையும் கவனிச்சுக்கிறாங்க. சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். பொழுது போய் இவ்வளவு நேரமாச்சு, இந்த மாலாவை காணாம. தள்ளாத கிழவி, நான் எங்க போய் தேடுவேன்? என்ன பாட்டி, என்ன தெரியுதா? நீ மாலா கூட படிக்கிற அமுதா தானே? இது கூடவா தெரியாது? பாட்டி, நீங்க ஆஸ்பத்திரிக்கு போலையா? என்னது ஆஸ்பத்திரிக்கா? எதுக்கு? நான் நல்லா தானே இருக்கேன். மாலா அம்மா மயக்கம் போட்டு விழுந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களே, அங்க போகலையான்னு கேட்டேன். என்னடி அம்மா சொல்ற? ஆஸ்பத்திரிக்கு போக காசு இல்லாம அவ அம்மா வீட்டுல தானே படுத்து கிடக்குறா. ஆமா, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்குன்னு யாரு சொன்னது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானு, மாலா, மீனா எல்லாரும் தோட்டத்துல விளையாடிட்டு இருந்தோம். அப்போ உங்க வீட்டு பக்கத்துல இருக்க வேலு வந்து மாலா அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லி மாலாவை தன்னோட வண்டியிலே கூட்டிட்டு போனாரு. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. அந்த படுபாவி பைய போய் சொல்லி மாலாவை எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்கான். ஐயோ, அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். அப்பப்ப வந்து மாலா கிட்ட பேசுவான், நான் திட்டி அனுப்புவேன். ஐயோ, இப்படி ஆயிருச்சே. தள்ளாத வயசுல நான் எங்க போய் தேடுவேன்? யாருக்கிட்ட சொல்லுவேன்? என் கூட்டு பிள்ளைக்கு என்ன ஆச்சோ? என்ன அமுதா, யார் இவங்க? உங்க பாட்டியா? வணக்கம் மிஸ், இவங்க மாலாவோட பாட்டி. அப்படியா? ஏன் ஒரே பதட்டமா இருக்காங்க? என்னாச்சு பாட்டிமா? இன்னும் என்ன ஆகணும்? எது ஆக கூடாதுன்னு நினைச்சனோ அது ஆகி போச்சே. பாட்டி பதட்டப்படாதீங்க, நான் மாலாவோட கிளாஸ் டீச்சர். என்கிட்ட பொறுமையா சொல்லுங்க. நடந்ததை நினைச்சா பதட்டப்படாம எப்படி இருக்கிறது? ஐயோ டீச்சர், நானு, மாலா, நம்ம ஸ்கூல்ல படிக்கிற மீனா எல்லாரும் தோட்டத்துல விளையாடிட்டு இருந்தோம். அப்ப இவங்க வீட்டு பக்கத்துல இருக்க வேலுங்கிறவர் வந்து மாலா அம்மாவுக்கு மயக்கம் வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி அவரோட 2 வீலர்ல கூட்டிட்டு போனாரு. மாலாவோட அம்மா ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இருக்காங்கன்னு மாலா சொல்லிருக்கா. ஆனா இப்ப மாலா அம்மா மயக்கமும் போடல, ஆஸ்பத்திரிக்கும் போகல. அந்த படுவாவை பைய வேலு அப்படி ஒரு பொய்ய சொல்லி என் பேத்தி மாலாவை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டான். அப்படியா? சரி, உடனே வாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். வாமா வாத்தியாரம்மா, ஊர்ல கௌரவமா இருக்கிற எங்க குடும்ப மானத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போட்டு உடைக்கலான்னு பாக்குறியா? குழந்தைய ஒருத்தன் பொய் சொல்லி எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சிருச்சு. அத போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லாம வேற எங்க போய் சொல்லுவீங்க? வேணாமா, வேணாம், எங்கேயும் போய் சொல்ல வேணாம்.
காதும் வச்ச மாதிரி அந்த வேலு பையலை தேடி கண்டுபிடிச்சு தோலை உரிச்சு தோரணமா தொங்க விடுறேன். காவல்துறைங்கிறது நமக்கு உதவி செய்ய தானே இருக்கு. அவங்க கிட்ட புகார் பண்ணுனா அந்த குற்றவாளி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி ஆட்களை தண்டிக்க இப்ப போக்சோ சட்டம்னு ஒரு புது சட்டமே இருக்கு. சட்டம் அவனை பிடிக்கிறது தண்டிக்கிறது எல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி எங்க வீட்டு பிள்ளையோட போட்டோவை பெருசா டிவிலையும் பேப்பர்லையும் போட்டு பேரை போட்டு ஊரு முழுக்க நாரடிச்சு விடுவாங்களே. அதான் இல்ல, பேரு போட்டோ எதுவும் வெளியே வராது. அதை வெளியிடவும் கூடாதுன்னு சட்டமே இருக்கு. அதே மாதிரி இது தொடர்பா விசாரணைக்கு பாதிக்கப்பட்டவங்க யாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதே இல்ல. அவங்களே வீட்டுக்கு வந்து விசாரிப்பாங்க. இது ஒண்ணு போதுமே. போலீஸ்காரங்க வீட்டுக்கிட்ட வந்தாலே ஊருக்கே தண்டோரம் போட்டு சொன்ன மாதிரி ஆயிடுமே. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. குழந்தைங்களை விசாரிக்க போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வரமாட்டாங்க. சாதாரண உடையில தான் வருவாங்க. அதுவும் பெண் குழந்தைகளை விசாரிக்க பெண் போலீஸ் தான் வருவாங்க. அது சரி, என் பேத்திக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம நான் இப்ப எங்க போவேன், என்ன செய்வேன்? பாட்டி, நான் பள்ளிக்கூட ஆசிரியரா மட்டும் இல்ல, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வழிகாட்டுற வளரிளம் பருவ குழந்தைகளுக்கான, அதாவது மாணவர்களுக்கான மாவட்ட உளவியல் ஆலோசகராகவும் இருக்கிறேன். அதனால உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்றேன். பாட்டி அதோ பாருங்க, மாலா ஓடி வரா. என் பேத்தி மாலாவா அது? புள்ளைக்கு என்ன ஆச்சோ? பாட்டி, மிஸ் எல்லாரும் என்னதான் தேடுறீங்களா? ஆமா மாலா, உனக்கு என்ன ஆச்சு? அம்மா மயக்கம் போட்டு விழுந்ததால ஆஸ்பத்திரியில இருக்காங்க வான்னு பைக்ல கூட்டிட்டு போனான் வேலு. நம்ம ஊர் கடைசியில இருக்கிற இந்த பாழடைஞ்ச கோயிலுக்கு கூட்டிட்டு போனான். ஆஸ்பத்திரிக்குன்னு சொல்லிட்டு பாழடைஞ்ச கோயிலுக்கு எதுக்கு கூட்டிக்கிட்டு போனா? நானும் அதைத்தான் கேட்டேன். அதுக்கு வா அம்மா நல்லா இருக்கிறதுக்கு சாமி கிட்ட வேண்டிட்டு போலான்னு சொன்னான். தப்பு செய்யற தருதலைக்கு சாமி ஒரு சாக்கு. அந்த பாழடைஞ்ச கோயிலுக்கு கூட்டிட்டு போய் உடம்புல கண்ட இடத்துல தொட்டான். அடப்பாவி. அப்பதான் அவன் என்ன பொய் சொல்லி கூட்டிட்டு வந்தான்னு தெரிஞ்சுது. அப்ப பார்த்து பக்கத்துல இருக்க ஃபேக்டரியில வேலை விட்டு நிறைய பேர் வந்தாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து வேலு ஒளிஞ்சான். அந்த நேரத்துல தான் நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். குழந்தைகளாகிய உங்களை இது போல யாராவது தப்பா தொட்டா நோ கோ டெல்லுங்கிற மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மந்திரமா? மிஸ், மந்திரம் போட்டா ஏதாவது மாயாஜாலம் நடக்குமா? மந்திரத்தால எதுவும் நடக்காது. நான் சொல்ல வந்தது உங்களை பாதுகாத்துக்க சரியான வழி. அதத்தான் மந்திரம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அது என்ன வழி? தொடுதல்ல பாதுகாப்பான தொடுதல், பாதுகாப்பற்ற தொடுதல்னு 2 இருக்கு. நம்முடைய அவசியம் கருதி நம்மள சில பேர் தொடுவாங்க, நாமும் சில பேரை தொடுவோம். ஆமா, தைலம் தடவை எங்க அம்மா என் நெத்திய தொடுவாங்க. உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் சோதிச்சு பார்க்க ஊசி போட நம்ம உடம்ப தொடுவாரு. விளையாடும் போது நாங்க ஒருத்தர் தொடுவோம். இதெல்லாம் பாதுகாப்பான தொடுதல். தேவையில்லாம தப்பான எண்ணத்தோட நம்மள யார் தொட்டாலும் அது பாதுகாப்பற்ற தொடுதல். பாதுகாப்பற்ற தொடுதல்ல யாரு ஈடுபட்டாலும் உடனே நோன்னு சத்தமா சொல்லணும். அதாவது வேண்டான்னு சொல்லணும். உடனே அந்த இடத்தை விட்டு பாதுகாப்பான இடத்துக்கு ஓடணும். அதான் கோ. நடந்தத உடனே நம்பிக்கைக்கு உரியவங்க கிட்ட சொல்லணும். அதான் டெல். ஓஹோ, இதுதான் நோ கோ டெல்லுங்கிற மந்திரமா? வாத்தியாரம்மா, இதத்தான் இப்ப மாலா செய்திருக்குன்னு நினைக்கிறேன். கட்டையில போறவன் வரட்டு நம்ம தெருவுக்கு. அவனை வாங்க நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லுவோம். இல்லன்னா இளம் சிறார் காவல் பிரிவுல பதிவு செய்வோம். வேணாம் மிஸ், அவன் என் மேல கை வச்சதும் நான் ஊர்ல போய் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன்னு சொன்னேன். அதுக்கு அவன் இத வெளியே சொன்னா உன்னதான் கேவலமா பேசுவாங்க, உனக்கு தான் அசிங்கம்னு சொன்னான். மாலா, உன் உடம்பு உன் உரிமை. அத உன் அனுமதி இல்லாம தொட யாருக்கும் உரிமை கிடையாது. இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல. நீ குற்றவாளியும் இல்ல. அதனால இந்த மாதிரி ஆட்களை நாம தான் தைரியமா அடையாளம் காட்டி சட்டப்படி தண்டிக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இப்படி ஊருக்கு பயந்து நாம ஒதுங்கி போனா இதே தப்ப வேற யார்கிட்டயாவது செய்வாங்க. இப்படி குழந்தைங்களுக்கு ஏற்படுற கொடுமைகளை தடுக்க தேசிய அளவுலயும் மாநில அளவுலயும் குழந்தைகள் பாதுகாப்புக்கு ஆணையங்கள் இருக்கு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணியோ லெட்டர் போட்டோ இமெயில் அனுப்பியோ தெரியப்படுத்தலாம். பாதிக்கப்பட்ட குழந்தைய நேரடியா புகார் கொடுக்கறதுக்கு
போக்சோ பாக்ஸ்ன்ற வழிமுறையும் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆமா மாலா, உனக்கு ஏற்பட்ட இந்த ஆபத்துல இருந்து நீ தப்பிச்சிட்ட. இனி இது போல வேற யாருக்கும் ஏற்படாம இருக்க மிஸ் சொன்ன மாதிரி உடனே புகார் கொடுத்து அவனுக்கு தண்டனை வாங்கி தரணும். மிஸ், இது போல வேற யாருக்காவது பிரச்சனை ஏற்பட்டா அதை பாக்குற கேள்விப்படுற என்ன மாதிரி உள்ளவங்க ஏதாவது செய்ய முடியுமா மிஸ்? அதுக்கும் வழி இருக்கு. 1098ங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். இது இலவச நம்பர். காசு பணம் செலவில்லாம எந்த போன்ல இருந்தும் 1098ங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். உடனே உதவி கிடைக்கும். அடடே, இந்த நம்பரை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமே. 1098. ஐயா, கொஞ்ச நேரத்துல நான் அடி போயிட்டேன். பொண்ணா பிறக்கிறதே பாவண்டி அம்மா. ஆனா பிறக்கிறது மட்டும் புண்ணியமா பாட்டி? பிறப்புல ஆண் பெண்ணுன்னு பாகுபாடு பாக்குறது, ஆணுனா ஒசத்தி பெண்ணுனா மட்டும்னு நினைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, ஆண் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி பாலியல் தொல்லைகள் ஏற்படுது. அதனாலதான் குழந்தைகள், பெற்றோர்கள், குழந்தைகளோடு நெருங்கிய தொடர்புல உள்ள ஆசிரியர்கள் எல்லாரும் எப்பவும் எங்கேயும் எச்சரிக்கையா இருக்கணும். அப்படியா? சரி வாங்க, எங்க வீட்டு பிள்ளைக்கு ஏற்பட்ட நிலைமை இனி எந்த பிள்ளைக்கும் ஏற்படக்கூடாது. அதுக்கு உடனே போய் புகார் கொடுப்போம். இது போல எந்த குழந்தைக்கும் நடக்காம இருக்க எல்லாரும் கவனமா இருப்போம். ஸோ பொம்மலாட்டம் நிஜமாலே சொல்ல போனா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு என்னோட ஜென்ரேஷனுக்குயா. இது இருக்க கற்றுக்கிட்டதே கிடையாது. அதாவது இந்த பொம்மையை வச்சு எனக்கு கட்டி பிடிச்சிட தெரியும், ஒரு கட்டி பிடிச்சிக்கலாம். ஆனால் எனக்கும் உங்களை கட்டி பிடிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கியா. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கும் 48 வருட அனுபவம் இருந்தாலும் கூட உங்களை மாதிரி அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்தாதான் இந்த கலையும் வாழும், இந்த கலையும் வாழும். சூப்பர் ஐயா. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நம்ம அடுத்த வாரம் வேற ஒரு நிகழ்ச்சியில புதுசா ஒரு விஷயத்தோட நம்ம கத்துக்க போறோம். ஸோ கலைவாணன் ஐயா, மிக்க மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.